ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோங்க இது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் தங்கத்தில் கொலுசு காட்டிகிட்டு இருக்காங்க. எங்கே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான கலெக்ஷன், எக்கச்சக்கமான டிசைன்ஸு, வெரைட்டி மாடல்ஸ் இருக்குங்க. எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இது தங்கத்தில் கொலுசுங்க. எத்தனை பேருக்கு தங்கத்தில் கொலுசு பிடிக்கும்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சிஸ்டர்ஸ். இது 6 பவுன் கிட்ட இருக்குங்க இந்த கொலுசு. இதுக்கு 3 சலங்கு மாதிரி பிளைனில் கொடுத்துருக்காங்க. 12% கிட்ட இருக்குங்க. காலில் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. என்ன பண்ணுறது, வீட்டில் காலில் கொலுசு போடக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் நிறைய சேட்டுக்காரங்கெல்லாம் இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லாமே சேட்டுக்காரங்க தாங்க. அவங்க எல்லோரும் போட்டுட்டு தாங்க இருக்காங்க. என்னவோ நம்மளுக்கு மட்டும் போடக்கூடாதுன்றாங்க. தெரியல, ரொம்ப ஆசைங்க எனக்கு கொலுசு காலில் தங்கத்தில் போனோன்னு ஒரு ஆசை. இந்த கொலுசு ஒரு கருப்பு பீட்ஸ் இருக்கும் இல்லைங்க, பிளாக் பீட்ஸு. அந்த கருப்பு மணி வச்சு பண்ணியிருக்காங்கங்க. 8 கிராம் இருக்குது, 12% கிட்ட இருக்குது. சூப்பராக இருக்குது. நம்ம கழுத்தில் போடுவோம் இல்லைங்க பிளாக் பீட்ஸ் செயின், அந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பிளெயின் செயின் இருக்கும் இல்லைங்க, அது மாதிரி பட்டை டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் 24 கிராம்லேருந்து 48 கிராம் வரைக்கும் இருக்குங்க. வேஸ்டேஜ் இப்போ நான் காட்டினேன் ஃபஸ்ட்டு, அது வெறும் 8% தாங்க. சூப்பர் இல்லைங்க, வெறும் 8% தான். இந்த கோல்டு இந்த வீடியோ எல்லாமே சூப்பரான மாடல்ஸ் இருக்குங்க. எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் இருந்து தாங்க இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கே 60 ருபீஸ் லெஸ் பண்ணிவிட்டு கொடுப்பாங்கங்க ஒரு கிராமுக்கு. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான சான்ஸ். எப்போவுமே 60 ருபீஸ் கவர்மெண்ட் ரேட்லேருந்து லெஸ் பண்ணிட்டு தான் இங்கே பில் போடுறாங்க. இந்த கொலுசு பாருங்கள், ப்ளட்டையாக இருக்குது. கீழே ரவுண்டு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ட்ரை பண்ணேன் இல்லை ஃபஸ்ட்டில், அந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. எல்லா கொலுசு இது 4 சவரம் கெட்டிருக்கு. நான் போட்டது 6 பவுன் கெட்டி இருந்துச்சு. இது 4 பவுன். இது 2 ஹூக்கு ஒரு காலில் ஒரு கொலுசு வருது இல்லைங்க, அந்த ஹூக்கு இந்த ஹூக்கு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம சைனா கூட கழுத்தில் போடலாம். சூப்பர் இல்லை? 2 in 1 மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செயின் மாதிரி போட்டிக்கலாம், இல்லை காலில் கொலுசு மாதிரி போட்டிக்கலாம். இது 28 கிராம்ஸ் கெட்டி இருக்குங்க. இந்த மாடல் பேட்டர்னில் இருக்கிறது எல்லாம் சேம் டு சேம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. எல்லா கொலுசுலவும் வித்தியாசம் இருக்குது. இந்த மாடல் பாருங்கள், ப்ளைனாக வருது. ரவுண்டு பாலு, ஒன்று கோல்டு பால் வருது, ஒன்று எனாமில் வச்சு ரோடியம் பாலிஷ் வச்ச பால் வருது. சூப்பராக இருக்குது பாருங்களேன். வெறும் 8 கிராம் தாங்க, 12% கிட்ட இருக்குது. இது ஸ்ட்ராங்காக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது லைட் வெயிட் மாதிரி இருக்குது, எதுவும் ஆகாதுன்றாங்க அவங்க. டெய்லி போட முடியாதுன்னு நினைக்கிறேன். எங்காவது நம்ம ஒரு வெக்கேஷனாக எங்காவது வெளியே போயிட்டு வரணும், கைட்டு வைக்கிற மாதிரி இருந்தால் போட்டிக்கலாம். இதெல்லாமே 8 கிராம்லேருந்து 12 கிராம் வரைக்கும் இருக்குங்க. இந்த கொலுசு பாருங்கள், இது நம்மளுக்கு அண்ணா கயிறு மாதிரி கூட இருக்குங்க கோல்டுலவே. சேம் டு சேம் மாடலு. இது மாதிரி கொலுசுக்கு பண்ணியிருக்காங்க. சைஸஸ் கூட இருக்குங்க. காலுக்கு நமக்கு என்ன சைஸ் வேணும்னாலும் இங்கே அவைலபிள் இருக்குது. அவங்கவுங்க காலுக்கு தகுந்த மாதிரி வாங்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு நான் போட்டேன் இல்லை, அது ரொம்ப பிடிச்சி நின்றுச்சுங்க. வெறும் 1.5 பவுன் தான் இருக்குது பாருங்கள். இது நல்லா இருக்குது. சேம் செயின், கழுத்தில் போட்ட செயின் அந்த ஹூக்கு சலங்கு வச்சு ஜாயின் பண்ணிடுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது காலில் போட்டால். இது ஒரு ரோடியம் பாலிஷில் குட்டி குட்டி பால்ஸ் வருது. ஒரு கோதுமை பூசை மாதிரி 3 பால்ஸ் அங்கே லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணுற கிட்ட சலங்கு வருது. நல்லா இருந்துச்சு. 12 கிராம் கிட்ட இருக்குது. இது நம்ம நார்மல் செயின் போடுவோம் இல்லைங்க, அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. 10 கிராம் கிட்ட தான் இருக்குது. 8% தான். சூப்பராக இருக்கும். ஆனாலும் இது மாதிரி காலில் போட்டால். இந்த மாடல் பாருங்கள், பால்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் காட்டினது ரோடியம் பாலிஷ் இருந்துச்சு இல்லைங்க, சேம் மாடலு. இதில் கோல்டு பால், வெறும் ஃபுல்லாக கோல்டு பால்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. சாலிடாக இருக்குது பாருங்கள். 12 கிராம் மெலீஸாக இருக்குது. காலில் இருந்து இறக்காத மாதிரி இருக்கும். செம்மையாக இருந்துச்சு இந்த மாடலு. இந்த மாடல் பாருங்கள், இது 12 கிராம் கிட்ட தான் இருக்குது. 12% வருது. பட்டை டைப்பு. கீழே 3 அப்படியே ஜிக்ஜாக் டைப்பில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே. இதில் என்னவோ சலங்கு இல்லை. இந்த மாடல் பாருங்கள், சேம் டு சேமாக
இது வந்து 24 கிராம் கிட்ட இருக்குது. இதுக்கு முன்னால் நான் காட்டினது வந்து 12 கிராம் கிட்ட இருக்குது. இது 24 கிராம் கிட்ட இருக்குது. இதில் ஹார்ட் சிம்பலில் இது மாதிரி சலங்கு கிட்ட வருது. நல்லா இருந்துச்சு இந்த மாடலுமே. இதில் எனாமல் அங்கங்கே லைட்டு ஆரஞ்சு அது மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. 10% வருதுங்க. இதுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குங்க, எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. இது வந்து ஒரு சாலிட்டான செயின் தாங்க, கெட்டியாக இருந்துச்சு. 3 பவுன் கெட்டிருக்கு, 10% வருது. இதுக்கு முன்னால் நான் எனாமல் பாலிஷ் வர மாதிரி கொடுத்து காட்டியிருந்தேன். இது கோல்டு, வெறும் ஃபுல் கோல்டு பால்ஸ் வர மாதிரி மாடலு. இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் 8 கிராமில் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. குட்டி குட்டி சலங்கு மாதிரி, வி ஷேப் மாதிரி, ஒரு மாங்காய் ஷேப் மாதிரி எல்லா மாடல்ஸில் இருக்குங்க கொலுசு. 24 கிராம் கிட்ட இருக்குது இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே. ஆக்சுவலி இது மாதிரி எல்லாம் நிறையா சிஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும். கோல்டு கொலுசு போடணுன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மாடல் பாருங்கள், ப்ளைன் செயின் வருது. ரோடியம் பாலிஷ் வந்து ஒரு பைப்பு, சிலிண்டர் டைப் பைப்பு இருக்க மாதிரி அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் சலங்கு இல்லை, ப்ளைனாக அந்த ஹூக் மட்டும் ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. இது கூட நல்லா இருக்கும், கழுத்தில் போட்டாலும் நல்லாயிருக்கும், நம்ம காலில் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி காலில் போடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இடுப்புக்கு கீழே இருந்து, இடுப்போட ஒட்டியானமோட லாஸ்ட்டு, இடுப்புக்கு கீழே இருந்து போடக்கூடாது, லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. தெரியலங்க, ஆனால் போடுறவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் போட்டிக்கணும்னு ஆசை இருக்கும். பெரியவங்க சொல்கிறது செய்யணும், போடக்கூடாதுன்னா போடக்கூடாது, அவ்வளோதான். போடுறவங்க இருக்காங்க இல்லைங்க, ஸோ அவங்களுக்காக காட்டிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது தங்கத்தில் கொலுசு வாங்கணும் நான் ஐடியா இருந்துச்சுன்னா, எந்த மாடல் எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது பாருங்கள், நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்களுக்கு ஒரு பழமொழியா எதை சொல்லுவாங்கல்ல, அவங்கவுங்க இது பொறுத்து இருக்கும், போடலாம் போடக்கூடாதுன்னுட்டு. இதெல்லாமே ஒரு மெலிசா டீசெண்டாக சிம்பிளாக இருக்கிற மாதிரி மாடல்ஸ். நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. அடுத்த வீடியோவில் கோல்டு மெட்டி கூட காட்டுறாங்க. அப்பா எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது மெட்டிலோ. சிங்கிளு, டபுளு, ட்ரிபிளு, ஜிக்ஜாக் டைப்பு, ஸ்டோன்ஸ் வச்சது, செம்மையான மாடலுங்க. மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் அதுதான் காட்ட போகிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கோல்டுலவே மெட்டி, இந்த ப்ளைனு இது செயின் டைப்பில் இருக்குல்லங்க, நல்லா இருக்கும் காலில் போட்டால். தங்கம் எப்போவே தங்கம்தாங்க இல்லை, சூப்பராக இருக்குது பாருங்கள். அக்ஷய திதியாவுக்கு நிறைய ஆஃபர் போயிட்டுருக்குங்க. இங்கே வந்து எப்போவுமே 60 ரூபீஸ் லெஸ் பண்ணிட்டு தான் எலைட் கோல்டு ஷோரூமில், டி நகரில், சரவணா ஸ்டோரில் கொடுக்குறாங்க. ஸோ எப்போ போனாலும் இப்போ தங்கத்துக்கு வந்து நீங்கள் அக்ஷய திருதியாவுக்கு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி, நீங்கள் அன்றைக்கி போயிட்டு ரேட் ஏறினாலும் இறங்கினாலும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் கோல்டு வாங்கலாம். ஒருவேளை கோல்டு ரேட் ஏறிடுச்சுன்னா நீங்கள் புக் பண்ண அன்றைக்கி எவ்வளோ ரேட் இருந்துச்சோ அந்த ரேட்டுக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை ரேட்டு கம்மி ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி ரேட்டுக்கு உங்களுக்கு கோல்டு கொடுப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கிற காசு இருக்கும் இல்லைங்க, அது அன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோ ரேட் இருக்கோ அவ்வளோ ரேட்டுக்கே கொடுத்துட்றாங்க. இந்த மாடல் பிடிச்சிருந்துச்சுங்க எனக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், காலில் போட்டால் சூப்பராக இருக்கும். ஆஹா எவ்வளோ மாடல்ஸ் அழகாக இருக்குது. திருப்பி பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருக்குது. கண்ணிலவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது மாடல். 19 கிராம் கிட்ட இருக்குது, 12% வருது. அப்படின்னா ஒரு கொலுசு 10 கிராம் கிட்ட இருக்குங்க, 2.5 பவுன். சூப்பராக இருக்குது இல்லைங்க. உங்களுக்கு என்ன கொலுசு பிடிச்சிருக்கு, நீங்கள் கொலுசு போடுவீங்களா இல்லையா, யார் கொலுசு போட்டிருக்கீங்க, தங்கத்தில் கொலுசு வாங்கலாமா வேண்டாமா அன்னுட்டு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சிஸ்டர்ஸ். நீங்கள் எல்லோரும் யார் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்களோ தங்கத்தில் போடலாம் ஒன்றும் ஆகாதுன்னுட்டு, நானும் ட்ரை பண்ணுறேன் எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லிட்டு வாங்கிறதுக்கு. இந்த கொலுசு பாருங்கள், பிங்க் கலர் ஸ்டோன் வந்திருக்கு, சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு மாடலாக இருக்குது பாருங்கள், சேம் டு சேம் அதே மாடலில் தான் இருக்குது, ஆனாலும் அங்கங்கே பிங்க் கலர் ஸ்டோன் வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இது 20 கிராம் கிட்ட இருக்குது. இது மாதிரி 1 கிராம் கோல்டில் கூட விற்கிறாங்க, ஆனாலும் கோல்டு தான். தயவு செஞ்சு யாரும் அது மாதிரி வாங்கிக்காதுங்க. 1 கிராமாக இருந்தாலும் கொஞ்சம் 100, 1000 ரூபாய் சேர்த்து வச்சு கோல்டாகவே வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேங்க, அது உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான், சாய்ஸ் தான். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன்.
ரூபாய் 2000 3000ன்னுட்டு பித்தளை இதெல்லாம் வாங்காதீங்க, வேஸ்ட்டுங்க. வேணும்னா சில்வர் வேணும்னா கூட வாங்கிக்கோங்க. கவரிங்கில் சில்வர் இது மாதிரி ஜுவல்லரி வருது இல்லை, அது வேணும்னா கூட வாங்கிக்கோங்க. 1 கிராம் கோல்டுன்னுட்டு கவரிங்கில் கொடுக்குறாங்கங்க, அது மாதிரி மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க வாங்கிட்டு. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அந்த காசு இருந்துச்சா ஒரு 5000 10,000 வரைக்கும் சேர்த்து வச்சு 1 கிராமாக இருந்தால் கூட வாங்கிக்கோங்க. நிதானமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ ரேட்டு ஏறிட்டே போகுது இல்லைங்க கோல்டு ரேட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சங்க சேர்த்து வச்சு வாங்கிக்கோங்க. இந்த மாடல் நல்லா இருக்குது. இதில் வந்து 3 பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ளைன் செயின் வருது. 2 பால் வந்து கோல்டில் கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்கிறது ரோடியம் பாலிஷ் வச்சு பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபேன்சியாக ட்ரெண்டியாக இருக்குது பாருங்கள். இந்த கொலுசுமே நல்லா இருக்குல்ல பாருங்கள். இது மாதிரி வருது. இந்த ரோடியம் பாலிஷு சூப்பராக இருக்குது. நடுவில் இருக்கிறதுனால லுக்காக இருக்குது. சூப்பருங்க. வெறும் 8 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னும் போது யாராக இருந்தாலும் உங்களுக்கு பழக்கம் இருக்குது போடுறதுன்னா போட்டிக்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக செயின் போடுவோம் இல்லைங்க கழுத்தில், அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி செயினுக்கெல்லாம் 8% தான் இருக்குங்க. கொஞ்சம் வெரைட்டி டிசைன் ஏதாவது இருந்துச்சுன்னா 10 12 அப்படி வருது. சூப்பர் பாருங்கள். இந்த மாடல் வெறும் ப்ளைனாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. 1 2ன்னு இல்லை, நிறைய மாடல்ஸ் இருக்குது. சரவணா ஸ்டோர் எலைட்டில் 2 ஷோரூம் இருக்குது. ஃப்ரண்ட் ஒன்று இருக்குது, பேக் ஒன்று இருக்குது. 2 ஷோரூம்லனும் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அவ்வளோ மாடல்ஸ் இருக்குது. இது 12 கிராமில் வருதுங்க. 3 இதான் கிரேப்ஸ் இது வருது இல்லை, அந்த டைப்பில் சலங்கு வச்சு வருது. சிம்பிளாக இருக்குது சலங்கு. இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒட்டின மாதிரி இருக்குது சலங்கு. அப்படியே 12 கிராம் தான் வருதுங்க. மெலிசான மாடல் இது. இதுக்கு முன்னால் கெட்டியாக காட்டினேன் இல்லைங்க, அதெல்லாம் 2.5 பவுனு 3 பவுனு அப்படி இருக்குது. இது வந்து மெலிசாக கொடுத்துருக்காங்க. இந்த கொலுசு பாருங்கள், ஒரு ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள். ஃபேன்சியாக இருக்குது. அந்த எஸ் டைப்பில் காலுக்கிட்ட தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளைன் செயின் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஹேங்கிங்கில் அந்த எஸ் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. காலில் போட்டால் சூப்பராக இருக்கு இல்லைங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. லிங்க் செயின். அது சிம்பிளாக இருக்குது. செயினும் கழுத்தில் போடுறது பார்த்துருக்கேன். காலில் கூட ரெடி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சூப்பராக இருக்குது. எலிகெண்ட்டாக இருக்குது. நல்லா ஃபேன்சி ஐட்டம். இதெல்லாம் காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் போடுற மாதிரி ஐட்டம். இந்த பேட்டர்ன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 2 பாலும் நடுவில் ரோடியம் பாலிஷ் மாதிரி காட்டினேன்ல, அதே மாதிரி மாடலில் சிலிண்டர் டைப்பில் வருது. இது வந்து ஃபுல்லு பால்ஸ் வருது. ப்ளைன் பால்ஸில் மெலிசான செயின். 8 கிராம் ஒரே பவுன் தான் இருக்குங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் கோல்டு கோல்ஸ் போடலாமா இல்லையா கமெண்ட் செக்ஷன்